நம்ம இப்போ ஓரியோ டெசர்ட் தான் பண்ண போகிறோம். இது வந்துட்டு என்னோட செகண்ட் வாய்ஸ் ஓவர். இந்த மாதிரி பிஸ்கெட்லாம் இந்த மாதிரி பண்ணி க்ரீமையும் தனித்தனியாக எடுத்து வச்சிடணும். ஓகேவா? நான் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் நேரம் நான் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு வரேன். சாரி கைஸ், எனக்கு கொஞ்சம் பிரச்சனை. நான் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு இதை வாங்க நம்ம போய் பார்ப்போம். இதை எங்கிட்ட வச்சிடலாம். இது எங்கிட்ட வச்சு வாங்க போகலாம். ஒரு நிமிஷம் கைஸ், மறைக்க இந்த ஸ்டூல் எடுத்து பண்ணிட்டேன். ஓகே, மிக்சி ஜார் வச்சிடலாம். என்ன மிக்சி? நம்ம இது நல்லா ஈஸியாக தான் இருக்கும். இது நம்மளுக்கு ஓரியோ, பால் பவுட்ரு, அதுக்கப்புறம் மில்க்கு, அவ்வளோதான். சிம்பிள். மிக்சியும் தேவை. ஃப்ரீசிங் இது வந்துட்டு ஓகே. நம்ம எல்லாம் நான் உங்களில் ஒரு நிமிஷம் கைஸ் அரைச்சிட்டோம், பவுடர் ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ என்ன பண்ணுன்னா அப்படியே தனியாக எடுத்து வச்சுங்க. ஒரு பவுலில் கொட்டி வச்சுருங்க. இதுலேயே இன்னும் நம்ம வேற அரைக்கணும். கைஸ் நாங்கள் குட்டி பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிடுறேன். வர மாட்டேங்குது. அது டிரான்ஸ்ஃபர் வர மாட்டேங்குது, ஒட்டிக்கிச்சு கைஸ். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு எடுத்தது கைஸ். நான் கொட்டிட்டு உங்களை கூப்பிடுறேன் கைஸ். அது கூட ஒரு 2 உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை போட்டுக்கோங்க. க்ரீம் எடுக்காம அது கூட 2 கொஞ்சோண்டு பால் ஊற்றிட்டு மில்க் பவுடர் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, திக்கான கன்சிஸ்டன்ஸ் வேறு தான் நம்ம மில்க் பவுடர் ஆட் பண்ணுறோம். ஓகேவா? இது மில்க் பவுடர் கொஞ்சம் நல்லது தான். அதுக்குன்னு ரொம்ப போடாதீங்க, கொஞ்சமாக போடுங்க. இப்போ இதை அரைக்கணும். நான் உங்களை அரைச்சிட்டு வந்து பார்க்குறேன். பாருங்க கைஸ், நம்ம இதை அரைச்சி பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டோம். உங்களுக்கு மில்க் பத்தலைன்னா கொஞ்சம் மில்க் போட்டு அரைங்க. நான் கொஞ்சம் நிறையா மில்க் ஊற்றிட்டேன். ஓகே, நம்ம இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட் இதை பார்ப்போம். கைஸ் ஒரு நிமிஷம் கைஸ், சாரி டைம் ஆஃப் பண்ணுறேன். அது மறந்துடுது கைஸ். இங்கே பாருங்கள், கொஞ்சோண்டு இந்த க்ரீமில் வந்துட்டு நம்ம க்ரீம் எடுத்து வச்சிருந்தோம்ல, அதில் கொஞ்சோண்டு மில்க் பவுட்ரு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக மில்க்கு. நான் காய்ச்சின பால் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் சேர்த்து காய்ச்சாத பால் சேர்க்காதீங்க. இப்போ ஸ்பூன் எடுத்து நல்லா திக்கான இல்லை, இன்னும் கொஞ்சம் மில்க் பவுட்ரு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போதான் திக்கான கன்சிஸ்டன்ஸில் வரும். அது எனக்கு வாயில் வரல. என்னன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்.
எல்லாம் கிண்டிக்கிட்டே விடுவோம். கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ஓகேவா இருக்கும். பால் பவுட்ரு வேறு பத்த மாட்டேங்குது guys. சரி நிறைய அள்ளி கொட்டிடுவோம். ஓகே நிறையா போட்டுருக்கோம். அப்படியே வாயில் கொஞ்சம் போட்டுக்கலாம். பால் பவுடர்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கமெண்ட் செக்ஷனில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். உங்களுக்காண்டி தான் கஷ்டப்பட்டு மம்மிட்ட அடிலாம் வாங்கி ரிஸ்க் எடுத்து செய்கிறோம். கேமராமேன் வந்துட்டு என் ஃப்ரெண்டு தான். அதோட நான் கரெக்டாக சொல்லி வச்சுருக்கேன். கரெக்டாக இருக்குது. அவங்க இல்லை, அன்னைக்கு ஒருத்தாள் வந்தாங்களே அவங்க இல்லை. ஓகே இது எக்ஸ்ட்ரா மில்க் இருக்குது, நான் சிங்கில் ஊற்றிக்க போகிறேன். ஓகே போதும். இது பத்தாதுன்னு நினைக்கிறேன் guys. சரி ஓகே நம்ம ஒரு பிளான் போடுவோம். டாப்பிங்ஸ் எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த பிஸ்கெட்டை எடுத்து ஓப்பன் பண்ணிடணும். எடுத்து இதோட க்ரீம் மட்டும் வலிச்சு போட்டுடணும். கீழே போட்டீங்க கைஸ். ஓகே இந்த பிஸ்கெட்டை மட்டும் டாப்பிங்ஸ்க்கு வச்சுக்கலாம். அப்படியே கிண்டி 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 கிண்டுறதுக்கு டைம் ரொம்ப ஆகுது. ஓகே நான் கிண்டிட்டேன். ஒரு பவுலில் எடுத்துட்டேன். அப்படியே ரெசிபி கொஞ்சம் நேரத்தில் முடிஞ்சிடும். ஒரு நிமிஷம் வந்துடுறேன் காய்ஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு அதெல்லாம் நான் கிண்டிட்டேன். இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கப்பு, பிளாஸ்டிக் கப்பு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நான் 2 பண்ணலாம் இருக்கேன், ஓகேவா? அதுக்கப்புறம் இதை வந்துட்டு ஃபஸ்ட் லேயராக நம்ம போட்டுக்கணும். ஃபஸ்ட் லேயராக கொஞ்சம் எல்லாமே போட்டுக்கலாம். ஓகே ஃபஸ்ட் கை வச்சு அமுக்கிக்கிறேன். நான் கை கழுவிட்டேன் guys. மேலே அப்படியே லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போ வந்து செகண்ட் லேயர் வந்து நம்ம என்ன போட போகிறோம்னா இது இந்த நம்ம ஓரியோவை அரைச்சி வச்சோம்ல, ஓரியோ ஃபுல்லாக அது போட்டுருவோம். செகண்ட் லேயருக்கு வழுகுது. லைட்டாகவே இது போடுவோம், அது அதிகமாக போட்டு இது லைட்டாக தான் இருக்கணும். ஓகே இதில் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். உண்மையிலே இது எண்ணியாக இருக்கும், ஈஸியும். நான் வந்துட்டு வீடியோனால டைம் எடுத்துக்கிறேன். அதெல்லாம் டக்கு சட்டு புல்லுன்ட்டு பண்ணி கிளம்பி தின்னுட்டே இருப்பேன். நல்லா இல்லைனாலும் ஓகே இது அப்படியே போய் ஃப்ரீசரில் கொஞ்சம் நேரம் வைக்கணும். வாங்க மூடி போட்டு தான் கைஸ் வைக்கணும். அது ஆடாமல் அசராமல் ஃப்ரீசருக்குள்ளே வச்சிருவோம். இதான் எங்கள் ஃப்ரீசர். என்ன கருமத்தை வேணாலும் வச்சுருப்போம். குட்டி ஓகே ஒரு 5 minutes வச்சு வந்து பார்ப்போம். காய்ஸ் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ எடுப்போம். என்னடா அடிக்கடி பாஸ் பண்ணி எடுக்கிறாளே அப்படின்னு பார்க்காதீங்க. அது ரெசிபி கொஞ்சம் மறந்துடுச்சு கைஸ். ஓகே நம்ம 2 பண்ணியிருந்தோம். இப்போ வந்துட்டு என்ன பண்ணணும்னா சரி இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா பிஸ்கெட் தூள், மறுபடியும் பிஸ்கெட் தூளை மேலே போடணும். 2 நிமிஷம் இல்லைனா 5 நிமிஷம் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் 2 நிமிஷம் வச்சேன். சரி வாங்க போய் நம்ம இது எடுப்போம்.
வாங்க கைஸ். இப்போ வந்துட்டு அந்த க்ரீம் இருக்குல்ல அதை எடுத்துப்போம். ஈஸியாக அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை வந்து எடுக்கணும். இது இருக்கா, இது அப்படியே கொஞ்சம் தான் கைஸ் வந்துச்சு. இப்போ என்ன பண்ண, கொஞ்சம் அதையும் சேர்த்து கலந்து விட்டுறலாமா ரெண்டுத்தையும்? ஓகே, நான் ஒரு கலவையாக பண்ணுறேன், பார்த்து பண்ணி. வரமாட்டேங்குது, எல்லாமே கம்மி, கொஞ்சம் தானே போட்டேன். நீங்கள் அதிகமாகவே போட்டுக்கோங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு தான் நான் இதெல்லாம் டச் பண்ணுறேன். ஓகே, இது வேற கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கு கைஸ். சரி, அதே வந்துடுறேன் கைஸ். அங்கிட்டு நாய் கத்துது கைஸ், அவ்வளோதான் கைஸ். சும்மா கைஸ், எங்கள் அக்கா கைஸ். கைஸ் ஒரே ஒரு ஃப்ரெண்ட் மட்டும் தான் இருக்கா இப்போ வீட்டில். நானும் அவங்களும் ஒரு சேனல் வச்சுருக்காங்க, இஷா ஜென்னி. அவங்க சேனல் பேர் ஜனனிஸ் வேர்ல்ட். நீங்கள் ஷார்ட் ஃபார்மாக JACDWன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அவங்க வந்துட்டு எனக்கு என்ன சொல்லன்னே தெரில கைஸ். கைஸ் நான் 2 பண்ணுறேன்னு ஒரு இதுக்கு மட்டும் நிறையா போட்டேன் கைஸ். சரி, ஓகே, நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் தான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன். ஒரு நிமிஷம். சரி, நான் கொஞ்சம் போட்டிருக்கேன். இதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு இது வேறு ஸ்ப்ரெட்டே ஆக மாட்டேங்குது கைஸ். இதுக்கப்புறமேட்டுக்கும் பிஸ்கெட் போடணும். பிஸ்கெட் இதுதான் நிறையா போடணும். போதும், நம்மளுக்கு இவ்வளோ இருந்தாலே போதும் கைஸ். அதுக்கப்புறம் கொஞ்சமாக இங்கே க்ரீம் இருக்குது, அதையும் லைட்டாக வலிச்சு போட்டுடலாம். வலிச்சு மீன்ஸ் கொஞ்சம் இதுவாகுது கைஸ். எனக்கு சொதப்புது. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு நல்லா நீட்டாக பண்ணி காமிக்கிறேன். ஒரு 2-3 ஓரியோ வாங்கி பண்ணுறேன். கொசு வேற கடிக்குது கைஸ். நம்மளுக்கு இது இல்லைன்ட்டு தான் அது பண்ணுறோம். அதுக்கப்புறம் போதும், நீங்கள் நிறையா போட்டுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்ம டாப்பிங்ஸ்க்கு என்ன போட போகிறோம்னா, ஃபஸ்ட்டு மில்க் பவுட்ரு, மில்க் பவுடர் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம், எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி. மில்க் பவுடர் இருந்தால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கைஸ். ஓகே, இது உண்மையிலே நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓரியோ தனியாக நம்ம எடுத்து வச்சுருக்கோம்.
இப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே உடச்சி வச்சு விட்டுறலாம். சும்மா ஏற்ற மாதிரி ஒரு டிசைன். இப்போ இதை எடுத்துட்டு மூடிய இப்படி கவுத்திட்டு வாங்க போட்டுடலாம். ஐயோ இது வேறு கரெக்டாக மூட மாட்டேங்குது. கீழே வச்சிடலாம். ஒரு 1/2 hour கழித்து பார்ப்போம். கைஸ் நம்ம எடுத்துடலாம். 1/2 hour ஆயிருக்கு. ஓகே 2 வச்சு நம்மள கேப்பை காணும். ஓகே கைஸ் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். பை கைஸ்.